ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். ஒரு பழம் மூலமாக 3 கூடைகள் நிறைய அறுவடை எடுத்திருக்கேன். இது முதல் அறுவடை. இன்னும் போக போக இதே மாதிரி தக்காளி பழங்கள் நிறைய அறுவடை எடுக்க முடியும். அது எப்படி வாங்க பார்க்கலாம். என்னோடய மாடி தோட்டத்துக்கு வழக்கமாக கொடுக்குற வெயிட்லெஸ் சாயில் மண் கலவை மூலமாக தான் இந்த தக்காளி பழங்களை நான் விளைய வச்சுருக்கேன். இது போன முறை நான் வளர்த்த தக்காளி செடி. இதிலிருந்து ஒரு பழத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த பழத்தோட விதைகளை தான் நான் முளைக்க போட போகிறேன். நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். இதை பதப்படுத்தி காய வச்சு பதப்படுத்தணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. இந்த தக்காளி பழத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த விதைகளை அப்படியே நான் டைரெக்டாக மண்ணில் போட போகிறேன். நம்ம வீட்டு தேவைக்கு வாங்குகிற தக்காளி பழங்களோட விதைகளையும் நாம் இப்படியே பயன்படுத்திக்கலாம். பழம் நல்லா பழுத்திருக்கணும், அவ்வளோதான். தோட்ட மண் எடுத்திருக்கேன். இதில் டைரெக்டாக விதைகளை போட்டுடலாம். இந்த மண்ணில் உரங்கள் எதுவுமே சேர்க்கலை, சாதாரண தோட்ட மண் தான். இதில் அப்படியே டைரெக்டாக போட்டாச்சு. அடுத்ததாக மேலோட்டமாக கொஞ்சம் மண்ணை அப்படியே போட்டு விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடலாம். தக்காளி செடி முளைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 8 நாட்கள் ஆகும். தக்காளி செடிகள் முளைச்சாச்சு. இது ஓரளவு வளர்ந்ததுக்கப்புறம் தான் நாம் மாற்றி வைக்கணும். அந்த நாற்றுக்களை எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் வளர்ந்துருக்கணும். இப்போ சரியாக 20 நாட்கள் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து மாற்றி வச்சிடலாம். ஸோ நான் 15 கண்டெய்னர் ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வெயிட்லெஸ் சாயில் மிக்ஸ். வழக்கமாக என்னோடய மாடி தோட்டத்திற்கு கொடுக்குற மண் கலவை தான். ஏற்கனவே உபயோகப்படுத்தின அந்த தோட்ட மண் நல்லா காய வச்சு அதில் உரங்கள் சேர்த்து, இயற்கை உரங்கள் சேர்த்து அதை நல்லா செறிவூட்டி அதுக்கப்புறமா வெயிட்லெஸ் ஆயில் மிக்ஸ் தயார் பண்ணி வச்சுருக்கேன். வெயிட்லெஸ் ஆயில் மிக்ஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இந்த தக்காளி செடிகளுக்கு மண் கலவை தயார் செய்யும்போது மண்ணோட காய்ந்த மாட்டுச்சாணம், காய்கறி கழிவுகள், சாம்பல் இது எல்லாமே நான் கலந்துருந்தேன். ஸோ இப்போ 15 கண்டெய்னர்லேயும் நான் எல்லா செடிகளையும் வச்சாச்சு. கண்டெய்னரோட சைஸை பொறுத்து 2லேருந்து 3 செடிகள் வரை நான் வச்சுருக்கேன். மண் இப்போ மேல் மட்டத்தில் இருக்கும். இன்னும் 1.5 மாதங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும், 3/4 பக்கெட் ஆயிரும். ஏன்னா நம்ம காய்ந்த இலை சருகுகள்லாம் சேர்த்து தானே மண் கலவை செஞ்சுருப்போம். அப்போ இலைகள் நாள் ஆக ஆக அது மக்கி கொஞ்சம் அளவு கம்மியாகும். அந்த மண்ணோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ பார்த்திங்கன்னா செடிகள் ஓரளவு வளர்ந்துருக்கு. சில செடிகள் கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஸோ உயரமாக இருக்கிற செடிகளுக்கு நான் கம்பு கட்டி விட்டுருக்கேன். மாடி தோட்டங்கிறதால காற்று கொஞ்சம் பலமாக இருக்கும். ஸோ செடிகள் ஈஸியாக உடையும். அதனால் நம்ம செடிகள் வளர வளர அந்த கம்பு கட்டி விடுறது அவசியம். அது மட்டும் இல்லை, காய்கள் வர ஆரம்பித்ததும் எல்லா செடிகளுக்குமே நம்ம கட்டி விட வேண்டியது இருக்கும். இல்லைனா செடி அப்படியே படுத்துரும். படுத்து தரையில் படுற மாதிரி இருக்கும். அப்போ காய்கள் ஐயமாகும். தக்காளி செடியில் பார்த்திங்கன்னா செடிகள் வளர வளர மேல் மட்டத்துலேருந்து வேர்கள் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேல் மட்டத்தில் ஏதாவது போட்டு மூடி வைக்கலாம். அதாவது காய்ந்த இலை சருகுகள் போடலாம், இல்லை தேங்காய் நார் போடலாம். இதெல்லாம் போட்டு அப்படி கொஞ்சமாக மூடி வைக்கலாம். அப்போ என்னடானா அந்த நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த ஈரப்பதத்தை அது தக்க வச்சுக்கும், ஈஸியாக வாடி போகாது. மாடி தோட்டம் அப்படின்னு சொல்லும்போது வெயில் நச்சுன்னு இருக்கும். ஸோ நம்ம இந்த செடிகளோட கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கு அது வசதியாக இருக்கும். இப்போ மொட்டுக்கள் வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் உரம் கொடுக்கலாம். நம்ம வீட்டு உரங்களை தாராளம் யூஸ் பண்ணலாம். வீட்டில் கிடைக்கக்கூடிய சாம்பல் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ சாம்பல் போட்டிருக்கேன். முட்டையோட தோடு காய வச்சு அதை நல்லா பொடிச்சு சேர்க்கலாம். காய்கறி கழிவு மூலமாக செய்யக்கூடிய கம்போஸ்ட் சேர்க்கலாம். இடையிடையே அரிசி பருப்பு கழுவுற தண்ணியை சேகரித்து அதையும் கொடுக்கலாம். பட் அது டெய்லி கொடுக்க முடியாது. ஒரு நாள் விட்டு கொடுக்கலாம், இல்லை 2 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இல்லை இன்றைக்கி ஒரு செடிக்கு கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு செடி அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஏன்னா டெய்லி நாம் கொடுத்தோம் அப்படின்னா செடிகள் ஈஸியாக வாடி போகும். சத்துக்கள் அதிகமாகும்போது இந்த காய்கள் ஈஸியாக வெடிக்கும். ஸோ அளவாக நாம் இதை கொடுத்தா போதும். அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, முதிர்ச்சி அடைந்த இலைகளை நம்ம கட் பண்ணி விடலாம். அந்த இலைகளையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் அதே கண்டெய்னர்லேயே நம்ம போட்டுடலாம். தேவையில்லாத இலைகளை நம்ம கட் பண்ணும்போது அந்த சத்துக்கள் வேஸ்ட் ஆகாது. காய்ந்த இலைகள், இல்லை கீழே இருந்து வளர்ந்துட்டு வரக்கூடிய முதிர்ச்சி அடைந்த இலைகள், இதை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக பாலினேஷன் தான். நம்ம கைகளாலேயே இந்த பூக்களை லைட்டாக தட்டி விடலாம். ஒரு செடி 2 செடி வச்சுருந்தா அந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் நிறைய செடிகள் 10-15 கண்டெய்னரில் இந்த மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மெத்தட் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு செடிகளுக்காக நம்ம போய் செஞ்சிட்ருக்க முடியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணலான்னா, நிறைய பூச்செடிகளை இந்த செடிகள் பக்கத்தில் நாம் செட் பண்ணலாம். நான் என்னோடய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூச்செடிகள் எல்லாத்தையுமே இது பக்கமாக நான் அப்படி வச்சுட்டேன். ஸோ நிறைய தேனீக்கள், பட்டர்ஃப்ளை இது எல்லாமே வரும். ஸோ பாலினேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை,
மாடி தோட்டத்தில் இருக்கிறதுனால இந்த காற்றில் வந்து அந்த செடிகள் வந்து தன்னாலே அசைஞ்சு பாலினேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக நடக்கும். காற்று குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் கைகளால் லைட்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆயாச்சு. சின்ன சின்ன காய்கள் வந்து வர ஆரம்பித்தாச்சு. 1-2 காய்கள் வந்து அங்கங்கே வர ஆரம்பித்தாச்சு. ஸோ கம்பு கட்டி விடாத செடிகளுக்கு வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கம்பு கட்டி விட்டுலாம். காய்கள் வந்து கொஞ்சம் வளர ஆரம்பித்த பிறகு கெட்டுறது வந்து கஷ்டம், மட்டும் இல்லை காட்டில் வந்து ஈஸியாக சரிஞ்சிடும். ஸோ நான் வந்து தேங்காய் நார் வந்து யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, இந்த கம்போட செடியை வந்து சேர்த்து கட்டும்போது உராய்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தேங்காய் நாரை வந்து அது இடையில வச்சு கட்டியிருக்கேன். ஸோ இந்த கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டு தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய சாதாரண கம்பு தான். அதே மாதிரி கட்டுறதுக்கு வந்து சணல் கயிறு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ 90 நாட்கள் ஆயாச்சு. காய்கள் வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சரியாக 100 நாட்கள் ஆயாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பழங்கள் ஓரளவு பழுக்க ஆரம்பித்தாச்சு. நம்ம இப்போவே கூட அறுவடை எடுக்கலாம். பட் நான் வந்து நல்லா பழுத்து ரெட் கலர் ஆனதுக்கப்புறமா எடுக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். இப்போ சரியாக 115 நாட்கள் ஆயாச்சு. இன்றைக்கி வந்து அறுவடை எடுக்க போகிறேன். வெயிட்லெஸ் மண் கலவையில் முழுக்க வீட்டு உரங்கள் உபயோகித்து வளர்க்கப்பட்ட செடிகள் இது. கெமிக்கல் உரங்கள், வளர்ச்சி ஊக்கிகள் இந்த மாதிரி எதுவுமே பயன்படுத்தலை. வீட்டில் கிடைக்கக்கூடிய அரிசி பருப்பு கழுவுற தண்ணி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் 2 இல்லைன்னா 3 நாட்களுக்கு ஒரு முறை. தக்காளி செடிகளுக்கு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம உரம் கொடுத்தா போதும். ஸோ தாராளமாக நம்ம வீட்டு உரங்களை வந்து நம்ம கொடுக்கலாம். முட்டைத்தோடு, வெங்காயத்தோல் இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி அதை கொடுக்கலாம். காய்கறி கழிவுகளை கொஞ்சமாக காய வச்சு அதையும் கொடுக்கலாம். வாழைப்பழத்தோல் அதை வந்து மிக்சியில் அரைச்சி அதை தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இல்லை அதை காய வச்சு அப்படி டைரெக்டாக கூட நம்ம மண் கலவை போடும்போது யூஸ் பண்ணலாம். தக்காளி செடிகளுக்கு கால்சியம் சத்து, சாம்பல் சத்தெல்லாம் ரொம்ப அவசியம். ஸோ கண்டிப்பாக நம்ம சாம்பல் வந்து கொடுக்கணும். கால்சியம் சத்துக்காக தான் நம்ம முட்டைத்தோடு வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி உரங்கள் வந்து கிடைக்காத டைமில் நம்ம கடைகளில் இருந்து காய்ந்த மாட்டு சாணம், கம்போஸ்ட் இதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். இல்லை மண்புழு உரம் கூட கொடுக்கலாம். நான் வழக்கமாக என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே வீட்டு உரங்கள் தான் கொடுப்பேன். வீட்டில் தயாரிக்கிற கம்போஸ்ட், வீட்டில் கிடைக்கக்கூடிய சாம்பல், காய்கறி கழிவுகள் அதை காய வச்சு இல்லைன்னா டைரெக்டாக கூட அப்படி சேர்த்து கொடுக்குறது உண்டு. முட்டைத்தோடு, வெங்காயத்தோல் இதெல்லாமே நான் வழக்கமாக கொடுக்குற உரங்கள் தான். தக்காளி செடிகளுக்கு மட்டும் இல்லை, எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி உரங்கள் வந்து நம்ம தாராளம் கொடுக்கலாம். தக்காளி செடியில் கிட்டத்தட்ட 5லேருந்து 5.5 மாதங்கள் வரைக்கும் நம்ம தாராளம் அறுவடை எடுக்கலாம். 1.5 மாதங்களில் மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். சரியாக 3 மாதங்களில் நம்ம வந்து அறுவடை எடுக்க முடியும். மொட்டுக்கள் வந்து வைக்கிற டைமில் நம்ம உரம் கொடுக்கணும். தண்ணீர் வந்து மிதமான தண்ணீர் போதும், அதிக அளவில் தண்ணி வந்து தேவையில்லை. அதே மாதிரி இதுக்கு வந்து நல்ல வெயில் தேவை. நிழல் பகுதியில் இருக்கக்கூடிய தக்காளி செடிகளை விட வெயிலில் இருக்கக்கூடிய செடிகளில் வந்து வளர்ச்சி நல்லாயிருக்கும். இதில் நோய் தாக்குதல் அப்படின்னு பார்த்தா இதில் வெள்ளைப்பூச்சி, அதாவது அஸ்வினி பூச்சியோட தாக்குதல் இருக்கும். அதுக்கப்புறமா இலை சுருட்டல் நோய் இருக்கும். அஸ்வினி பூச்சியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நீம் ஆயில் யூஸ் பண்ணலாம். சில நேரங்களில் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பூச்சிகள் வந்து போகாது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம செடியை ரிமூவ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. இல்லைனா மற்ற செடிகளுக்கு வந்து ஈஸியாக பரவிடும். ஆரம்பத்தில் 1-2 பூச்சிகள் வரும்போதே நம்ம கையால் வந்து அதை நசுக்கி விட்டு க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து அதிக அளவில் வராது. ஒருவேளை அதிக அளவில் வந்துச்சு அப்படின்னா நம்ம செடியை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. தண்ணீர் வந்து நம்ம அளவாக கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இலை சுருட்டல் நோய் வந்து வராது. வெளி உரங்கள், பயிர் ஊக்கிகள் இது எதுவுமே இல்லாமல் நம்ம வீட்டு உரங்கள் உபயோகித்து கூட தாராளமாக ஒரே செடியில் 30லேருந்து 35 காய்கள் வரை நாம் அறுவடை எடுக்க முடியும். 2.5 இல்லைன்னா 3 மாதங்களுக்கு ஒரு முறை நம்ம தக்காளி விதைகள் போட்டு வளர்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டு தேவைக்கான தக்காளி பழங்களை நம்ம கண்டினியூஸாக அறுவடை எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.